இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தக்காளி சாதம். வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு, அப்புறமா கருவேப்பிலை. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துட்ருக்கிற இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் எதுவும் ஆக வேண்டாம். மீடியமாக ஒரு கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வந்தால் போதும். அது வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினாலே போதும். இப்போ இதில் 2 தக்காளியை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்ருக்குறேன். இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு இவ்வளவும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு தக்காளியை நல்லா வேக விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வந்துட்டு இருக்குது. இப்போ கரண்டியால் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. தக்காளி நல்லாவே வந்துட்டு இருக்குது. இந்த டைமில் இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இந்த 2 மசாலாவை மட்டும் இதில் சேர்த்துக்கிட்டாலே போதும். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கி விட்டுடலாம். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகணும். இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிட்டு இருந்த சாதத்தை இதில் சேர்த்துடலாம். நான் 2 பேர் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். சாதம் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் சாதத்தில் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான தக்காளி சாதம் ரொம்ப சிம்பிளாகவே நம்ம ரெடி பண்ணிட்டோம். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே அருமையாக இருக்கும். இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.